வணக்கம் தனுசு ராசி நேயர்களே. நீங்க பிறந்ததே சுதந்திரத்தை நேசிக்க. ஒரு இடத்திலேயே சிக்கி நிற்கக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு கிடையாது. மனசு எப்போதுமே முன்ன போக நினைக்கும். புதிய பாதை, புதிய அனுபவம், புதிய உயரம், இதுதான் உங்களுடைய இயல்பு. ஆனால் கடந்த சில காலமாகவே அந்த இயல்பை நீங்களே அடக்கி வச்சுருக்கீங்க. இப்போ வேணாம், பிறகு பார்த்துக்கலாம், அவங்களுக்காக பொறுத்துக்கலாம் அப்படிங்கிற பல விஷயங்களை தள்ளி போட்டுட்டே இருக்கீங்க. அந்த தள்ளி போடுறதுனால தான் இன்னைக்கு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பாரமாக மாறி நிற்கிது. இந்த காலங்களில் தெய்வ கணக்கில் ஒன்று தெளிவாக சொல்கிறது என்ன அப்படின்னா, இனிமே உங்கள் வாழ்க்கையை மற்றவங்க கிட்ட வசதிக்கு ஏற்ப வடிவமைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் மனசுக்குள்ள நீண்ட நாளாக ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்கும். நான் இவ்வளவு முயற்சி செய்கிறேன், ஆனால் எனக்கான நிறைவு ஏன் கிடைக்கல அப்படிங்கிற கேள்வி. அதுக்கான பதில் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. நீங்கள் தவறான பாதையில் கிடையாது, ஆனால் உங்களுடைய முழு திறமையும் வெளிப்படுத்தக்கூடிய பாதை அதுவும் கிடையாது. அதனால தான் மனம் அடிக்கடி சோர்ந்து போகுது. இந்த நேரத்தில் ஒரு சின்ன மாற்றம் கூட உங்களுக்கு பெரிய திருப்பமாக இருக்கும். இடம் மாறலாம், வேலை மாறலாம், அல்லது உங்களுடைய எண்ணங்கள் மாறலாம். எது நடந்தாலும் அது உங்களை பின்னோக்கி இழுக்காது. அது உங்களுக்குள்ளேயே அருகில் கொண்டு வரும். பண விஷயங்களை நீங்கள் எப்போதுமே மனதார செலவழிப்பவங்களாக இருப்பீங்க. பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு பயப்படுவது உங்களுடைய இயல்பு கிடையாது. ஆனால் இப்போது ஒரு புரிதலும் வரப்போகுது. பணம் சுதந்திரத்திற்கு உதவ வேண்டும், கவலைக்கு காரணமாக இருக்கக்கூடாது. அதனால தான் தேவையற்ற செலவுகளை குறைக்க முடியும். ஆனால் மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களை நீங்கள் மறுக்கவே மாட்டீங்க. இந்த சமநிலைக்கு நீங்கள் உங்கள் வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கும். உறவுகள் விஷயத்தில் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் உண்மையை நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. பொய், நடிப்பு, இரட்டை முகம் இவையெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இல்லை. இப்போ இந்த காலங்களில் ஒரு உண்மை வெளியப்பட போகுது. அது முதல்ல கொஞ்சம் மனசை காயப்படுத்தலாம். ஆனால் அந்த உண்மை தான் நீண்ட நாள் மன அமைதிக்கு வழிகாட்டும். சில உறவுகள் ஆழமடையும், சில உறவுகள் இயல்பாகவே விலகும். அதை நீங்கள் பிடிச்சுக்கிட்டு இழுக்க மாட்டீங்க. ஏன்னா இப்போது உங்களுக்கு புரிந்து விட்டது எல்லா விலகலும் இழப்பு கிடையாது அப்படின்னு. குடும்பத்தில் நீங்கள் எப்போதுமே எல்லாருக்கும் நம்பிக்கை, ஆலோசனை சொல்லும் ஆளாக இருப்பீங்க. சமாதானம் செய்கிற ஆளாகவும் சுமையை தூக்கும் ஆளாகவும். ஆனால் இப்போது உங்களுடைய மாற்றம் நீங்கள் எல்லா பொறுப்பையும் தனியாக சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத மனம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்குது. அதனால் கொஞ்சம் அமைதி கிடைக்கும். அந்த அமைதியை உங்கள் சக்தியை மீண்டும் திரும்ப கொண்டு வரும். உடல் ஆரோக்கியங்களில் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை, ஆனால் மனசு ஓய்வில்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் உடல் சோர்வாக உணரப்படுது. இயற்கையோட நேரம் செலவிடுங்க. பயணம், நடை, தனிமை இவை எல்லாமே உங்களுக்கு மருந்து மாதிரி வேலை செய்யும். தனுசு ராசிக்காரங்க நீங்கள் கட்டுப்பாட்டில் வாழ பிறந்தவங்க கிடையாது, ஆனால் பாதையை காட்ட பிறந்தவங்க. இப்போ இந்த காலங்களில் பார்க்கும் பொழுது அந்த உண்மையை மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகிறது. உங்களுடைய வாழ்க்கை இனி மெதுவாக சரியான திசையில் திரும்ப ஆரம்பிக்கும். இதுதான் தெய்வ கணக்கு. இது கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும். இதுதான் உங்கள் வாழ்க்கையோட நியதியாக கூட இருக்க போகுது. அப்போது தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரை மற்றவங்களுக்காகவே நீங்கள் வாழ்ந்து பழகிட்டீங்க. இனிமேல் வரக்கூடிய காலங்கள் உங்களுக்காக வாழணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. தனுசு ராசிக்காரங்க நீங்கள் உங்களுடைய எப்போதுமே நேர்மையை தூக்கிட்டு நடப்பவங்களா இருப்பீங்க. யார்கிட்டையும் வெளிப்படையாக பேசணும், மனசில் இருக்கிறத மறைக்காமல் சொல்லணும் அப்படிங்கிற உண்மையானது தான் உங்களுடைய இயல்பு. ஆனால் அந்த நேர்மை எல்லாருக்குமே பிடிக்காது அப்படிங்கிறத கடந்த காலம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருச்சு. அதனால தான் சில நேரம் பேசாமல் அமைதியாக இருக்க தொடங்கிடுறீங்க. ஆனால் அந்த அமைதி உங்களுக்கு சொந்தமானது கிடையாது. அது உங்களை மெதுவாக சோர வைக்கும். இந்த காலங்களில் தெய்வ கணக்கு ஒரு தெளிவாக சொல்கிறது என்ன அப்படின்னா, இனிமே உங்களுடைய உண்மையை மறைக்க வேண்டாம். சொல்ல வேண்டிய இடங்களில் அமைதியாகவும் இருக்கவும், அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல தைரியமாகவும் பேசணும் நீங்கள் அப்படின்னு கற்றுக்கொள்ளுவீங்க. நீங்கள் நீண்ட காலமாக மனசுக்குள்ளே வச்சுருந்த ஒரு ஆசை இருக்குது, அதை வெளியில் சொல்லலை. இப்போது நேரம் இல்லை, இதெல்லாம் நமக்கு நடக்குமா அப்படிங்கிற நீங்களே உங்களை தடுத்து வச்சுக்கிறீங்க. ஆனால் அந்த ஆசை அழிந்து விடுவதே கிடையாது. அது இப்போது மெதுவாக மீண்டும் உயிர் பெற போகுது. அந்த ஆசையை நினச்சாலே மனசு லேசாகுது. ஏன்னா அதுதான் உங்களுடைய பாதை. அந்த நேரத்தில் அந்த ஆசைக்காக ஒரு சின்ன முயற்சி கூட செய்தால் தெய்வம் உங்களுக்கு வழி திறக்கும். வேலை மற்றும் வாழ்வாதார விஷயங்களில் நீங்கள் இதுவரைக்கும் செய்த உழைப்பு வீணாக போகாது. சில நேரம் என்ன பயன்னு தோன்றிய முயற்சிகளும் இப்போது அர்த்தம் பெறும். யாரோ ஒருவர் உங்கள் திறமையை கவனித்து வச்சுருக்காங்க. அவங்க நேரடியாக பாராட்ட மாட்டாங்க, ஆனால் சரியான நேரத்தில் ஒரு வாய்ப்பாக அதை உங்கள் முன்னாடி வைப்பாங்க. அந்த வாய்ப்பு உடனே பெரிதாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையை திசை மாற்றும் விதமாக இருக்கும்.
உறவுகள் விஷயத்தில் நீங்கள் இனிமேல் எல்லாரையும் சமமாக பார்க்க மாட்டீங்க. யார் உங்களை மதிக்கிறாங்க, யார் உங்களை பயன்படுத்தி கொள்கிறாங்க அப்படிங்கிற கண்களை திறந்து பார்ப்பீங்க. அதனால் சிலரை விட்டுட்டு நீங்கள் தானாகவே விலகிடுவீங்க. அந்த விலகல் சத்தம் இல்லாமல் நடக்கும். சண்டை இல்லை, விளக்கம் கிடையாது, குற்றச்சாட்டு இல்லை, அமைதியான விலகலாக இருக்கும். அதுவே உங்கள் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். குடும்பத்தில் உங்களுடைய நிலை மாறும். இது வரைக்கும் எல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு இருந்த சூழல் இனிமே நீயும் சுகமாக இரு என்று மாற ஆரம்பிக்க போகுது. அது பெரிய வார்த்தைகளில் வெளிப்படாமல் செயல்களில் தெரியும். அந்த சின்ன மாற்றமே உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்குற மாதிரி இருக்கும். உடல் நலங்களில் கவலைப்பட வேண்டிய பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் மனசு ஓய்வு கேட்குது. அதிக யோசனை, அதிக எதிர்பார்ப்பு, இவை எல்லாமே கொஞ்சம் குறைக்க வேண்டிய இருக்குது. தனியாக அமைதியாக உட்காரும் சில நிமிடங்கள் உங்களுக்கு பெரிய பலன் கொடுக்குன்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்க, நீங்கள் பிறந்ததே வளர்ச்சிக்காக, சின்ன வட்டத்துக்குள்ளே அடைக்கப்படுவதற்காக அல்ல அப்படிங்கிறத நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறதுனால தான் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போது உங்களை உண்மையாகவே இயல்புக்கு அழைத்து கொண்டிருக்கிறது. இனிமேல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக ஆனால் உறுதியாக மேலே செல்ல போகிறீங்க. இதுதான் தெய்வத்துடைய கணக்காகவும் இருக்குது. தனுசு ராசிக்காரங்க, நீங்கள் கடந்த காலத்தில் பார்க்கும் பொழுது நடந்த சம்பவங்களை நினைச்சாலே இன்னும் மனசு சுமையாக இருக்க மாதிரி நீங்கள் உணர்றீங்க. அப்போது இப்படி செஞ்சுருந்தா நல்லா இருந்திருக்கும், அவங்களுக்காக அதிகமாக விட்டு கொடுத்துருந்தேனே அப்படிங்கிற எண்ணம் சில நேரம் உங்கள் மனசுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கு. ஆனால் அந்த நினைவுகள் தான் உங்களை தடுக்க வரலை, உங்களை தெளிவாக கொடுக்க வந்திருக்கு. இனிமேல் அதே தவறுகளை மீண்டும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுக்கானது தான் இந்த நினைவுகள் மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது நீங்கள் கடந்த காலத்தை குற்றம் சொல்லாமல் அதிலிருந்து பாடம் எடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுவே பெரிய வளர்ச்சியாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய மனசு மிகவும் நுணுக்கமாக மாறும். யார் உண்மையாக பேசுகிறாங்க, யார் சுயநலத்தோடு நெருங்குறாங்க அப்படிங்கிறத உடனே உணர ஆரம்பிப்பீங்க. முன்னாடி மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் உடனே இடம் கொடுக்க மாட்டீங்க. நம்பிக்கை கொடுக்கும் முன் கவனிப்பீர்கள். அதனால தான் சிலருக்கு நீங்கள் மாறிய மாதிரி தோணும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் மாறலை, நீங்கள் உங்களை பாதுகாக்க கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. வாழ்வாதார விஷயங்களில் இனிமே குழப்பம் குறையும். ஒரு தெளிவான பாதை மனசுக்குள்ளே உருவாகும். அந்த பாதை மற்றவங்களுக்கு சொல்கிறது கிடையாது, அது உள்ளுக்குள்ளேருந்து வருது. அந்த பாதையில் பயணம் மெதுவாக தொடங்கும். ஆரம்பத்தில் பெரிய மாற்றம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சிறிய முன்னேற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சிறிய முன்னேற்றங்களே பின்னால் பெரிய உயரமாக மாறும். உறவுகளில் ஒரு அமைதி வரும். அதிக எதிர்பார்ப்பு இல்லாமல், அதிக பயம் இல்லாமல் நீங்கள் பழக ஆரம்பிப்பீங்க. இதனால தான் உறவுகள் எளிதாக மாறக்கூடியதாக இருக்குது. உண்மையானவர்கள் அருகில் இருக்கும் பொழுது வேஷம் போடுறவங்க தானாகவே விலகிடுவாங்க. அதை நினச்சி நீங்கள் வருந்த மாட்டீங்க. ஏன்னா அந்த விலகலுக்கு பிறகு தான் உங்களுக்கு சுவாசிக்க இடம் கிடைக்கும். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மிகவும் மதிப்பு அதிகமாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் சொன்னதை யாரும் பெருசாக எடுத்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிற உணர்வு இருந்தாலே இனிமே நீங்கள் அது மாறக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அமைதியாக சொன்னாலும் அது கவனிக்கப்படும். அந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு உள்ளார்ந்த தைரியத்தை கொடுக்கும். உடல் நலங்களில் பெரிய சிக்கல்கள் கிடையாது, ஆனால் மனசுக்கு சுத்தமாகும். தேவையில்லாத பயம், குழப்பம், குற்ற உணர்வு எல்லாமே மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். அந்த மன அமைதியை உங்களுடைய உடலுக்கு நல்ல சக்தியை கொடுக்கும். இப்போ தனுசு ராசிக்காரங்க, உங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு புதிதான கட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறீங்க. இது வேகமான மாற்றம் கிடையாது, ஆனால் உறுதியான மாற்றமாக இருக்கும். அந்த உறுதியான மாற்றம் உங்களை நம்பி எடுத்த ஒரு முடிவுடைய இனிமேல் உங்களுக்கு சாதகமாக திரும்பக்கூடியதாக இருக்கும். இது தெய்வத்துடைய கணக்காகவும் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்போதுமே இனி உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்கள்லையுமே பொறுமையாக மற்றவங்களுக்கு இதுவரை விட்டு கொடுத்தது போதும், இனிமேல் நம்ம யாருக்கும் விட்டு கொடுக்காம நமக்காக வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம்னு கூட சொல்லலாம். இது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுத்து உங்களை எப்பொழுதும் சந்தோஷமாக வச்சுருக்க உதவும். யாருக்காகவும் யோசிக்காமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தீங்கனாலே இனி உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் செல்வ செழிப்புடனும் மற்றவர்களுடன் அன்பாக இருந்தாலுமே மற்றவங்கள முழுசாக நம்பாமல் இருக்க போகிறீங்க. அப்படி இருக்கிறதுனால யார்கிட்ட இருந்துமே உங்களுக்கான ஏமாற்றம் கண்டிப்பாக கிடைக்காது. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ்க்கையில் நிம்மதியுடன் இருக்கணும். உங்களுக்கு பிடிச்சவங்களோட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா உங்களை நாங்கள் வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம்.